நடிகரும் தேமுதிக கட்சியுடைய நிறுவனரும் தலைவருமாயிருந்த திரு விஜயகாந்த் அவர்களுடைய இறப்பு எல்லோரையும் பெரிய துக்கத்தில் ஆழ்த்தி இருக்கு. கடந்த சில நாட்களாகவே உடல்நல பாதிப்பால மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த திரு விஜயகாந்த் அவர்கள் உடல்நலம் சரியாகி வீட்டுக்கு திரும்பிட்டாரு அப்படிங்கிற செய்தி கிடைச்ச இந்த சமயத்தில் மீண்டும் அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறாருங்கிற செய்தி மிகப்பெரிய பதட்டத்தை ஏற்படுத்தி இப்போ அவர் உடல்நலம் சரியில்லாதால இறந்துட்டாருங்கிற தகவலும் வந்திருக்கு. இது விஜயகாந்த் ரசிகர்கள் மற்றும் தேமுதிக தொண்டர்கள் மட்டும் இல்லாம எல்லாரையுமே மிகப்பெரிய துக்கத்தில் ஆழ்த்தியிருக்கு. ஏன்னா விஜயகாந்த் அவர்கள் நடிகர், அரசியல்வாதி மட்டும் இல்லாம ஒரு நல்ல மனிதர் அப்படிங்கிற பெயரை சமீப காலமா எல்லார் மத்தியிலையும் பெற்று வந்த இந்த சூழல்ல விஜயகாந்த் அவர்களுடைய இறப்பு தமிழகத்துக்கு மிகப்பெரிய இழப்பு அப்படிங்கிறத எல்லோரும் சொல்லி வர்றாங்க. நடிகரும் தேமுதிக கட்சியுடைய நிறுவனரும் தலைவருமாயிருந்த திரு விஜயகாந்த் அவர்களுடைய இறப்பு எல்லோரையும் பெரிய துக்கத்தில் ஆழ்த்தி இருக்கு. கடந்த சில நாட்களாகவே உடல்நல பாதிப்பால மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த திரு விஜயகாந்த் அவர்கள் உடல்நலம் சரியாகி வீட்டுக்கு திரும்பிட்டாரு அப்படிங்கிற செய்தி கிடைச்ச இந்த சமயத்தில் மீண்டும் அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறாருங்கிற செய்தி மிகப்பெரிய பதட்டத்தை ஏற்படுத்தி இப்போ அவர் உடல்நலம் சரியில்லாதால இறந்துட்டாருங்கிற தகவலும் வந்திருக்கு. இது விஜயகாந்த் ரசிகர்கள் மற்றும் தேமுதிக தொண்டர்கள் மட்டும் இல்லாம எல்லாரையுமே மிகப்பெரிய துக்கத்தில் ஆழ்த்தியிருக்கு. ஏன்னா விஜயகாந்த் அவர்கள் நடிகர், அரசியல்வாதி மட்டும் இல்லாம ஒரு நல்ல மனிதர் அப்படிங்கிற பெயரை சமீப காலமா எல்லார் மத்தியிலையும் பெற்று வந்த இந்த சூழல்ல விஜயகாந்த் அவர்களுடைய இறப்பு தமிழகத்துக்கு மிகப்பெரிய இழப்பு அப்படிங்கிறத எல்லோரும் சொல்லி வர்றாங்க.